அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். வாட் இஸ் த டார்கெட் கார்பஸ்? டார்கெட் கார்பஸ் அப்படின்னு சொன்னால் இன்னொரு 15 வருஷம் கழிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் வந்து என்னோடய வேலையெல்லாம் விட்டுட்டு கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு என் லைஃப் லாங்காக நான் வந்து என் வாழ்க்கையை ரன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மாதம் எவ்வளவு பணம் தேவை அப்படிங்கிறத இப்போவே நாம் அப்ராக்சிமேட்டாக முடிவு பண்ணணும். அதுக்கு தான் டார்கெட் கார்பஸ். அந்த டார்கெட் கார்பஸ் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழித்து நமக்கு எவ்வளவு பணம் தேவைங்கிறத நாம் முடிவு பண்ணணுன்னா இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும். ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன வரலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது இல்லாமல் உடல் சார்ந்த மருத்துவ செலவுகளுக்கும் நாம் அக்கௌண்ட் பண்ணணும். இதை பண்ணிட்டோம். அடுத்து எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு 6 மந்த்துக்கு 6 மாதத்துக்கு இல்லாட்டி 1 வருஷத்துக்கு உங்களால் எவ்வளோ எமர்ஜென்சி ஃபண்டு ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு நீங்கள் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதாவது உங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பிளானிங் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 6 மாதத்திற்கான அல்லது 1 வருடத்திற்கான எமர்ஜென்சி ஃபண்ட். சரி, அந்த 1 வருடத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்ன? அதாவது இப்போது உங்களுக்கு நார்மலாக மாதம் எவ்வளவு செலவாகுது அப்ராக்சிமேட்டாக இப்போ ஒரு ஃபேமிலிக்கு வாடகை லோனு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 70,000 செலவாகுதுன்னு வச்சுப்போம். ஸோ 70,000 இன்ட்டு 6 மந்த் இல்லாட்டி 70,000 இன்ட்டு 12 மந்த்ஸ். ஸோ அதுதான் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ எக்ஸ்பென்சஸுக்கான, அதாவது திடீர்னு உங்களுக்கு வேலைவாய்ப்பு போயிட்டாலோ இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் வந்து உங்களால் வேலை செய்ய முடியலனாலோ ஒரு 6 மாதம் டு 1 வருடம் உங்களோட செலவுகள் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் வேறு எதுக்கும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து இன்சூரன்ஸ். இதில் 2 இன்சூரன்ஸ் இருக்குது. ஒன்று ரிஸ்க் கவர், இன்னொன்று ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இது 2மே தேவை. நாம் இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கு பணம் போய் சேரணுங்கிறது ரிஸ்க் இன்சூரன்ஸ், ரிஸ்க் கவர். நாம் இருக்கும்போது நமக்கோ இல்லை நம்ம குடும்பத்துக்கோ ஏதாவது உடல்நிலையில் கோளாறுகள் வந்தால் அது ஹாஸ்பிட்டலைசேஷன், டாக்டர்ஸ் ஃபீஸு இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ஒரு கவர் மாதிரி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மெடிக்கல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு காஸ்ட்லி ஆகிடுச்சு இப்போது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் இருக்கிற சேவிங்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்து செலவு பண்ணாத அளவுக்கு தான் இந்த ரிஸ்க் கவர் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். சரி, டார்கெட் கார்பஸ் டிசைட் பண்ணியாச்சு, எமர்ஜென்சி ஃபண்டும் போட்டாச்சு, இன்சூரன்ஸும் போட்டாச்சு. அடுத்து ட்ராக்கிங். ஒரு மாதத்திற்கான இவ்வளவு பட்ஜெட்டு தான் எனக்கு அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். உட்காருங்க, உங்கள் ஃபேமிலியோடு உட்காருங்க, உங்கள் மனைவியோட இல்லை மனைவி கணவனோட உட்காருங்க. சரி, 2 பேருக்கும் இவ்வளோ சம்பளம் வருது, இந்த மாதத்துக்கான வருமானம் இவ்வளவு, இந்த மாதத்துக்கான செலவுகள் இவ்வளவு, இந்த செலவுகளில் எதை நாம் சுருக்கலாம், எதை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு பட்ஜெட் மாதிரி ஒன்று போடுங்க. அந்த பட்ஜெட் போட்டுட்டு அந்த பட்ஜெட்லேருந்து சரி எந்த அளவுக்கு நாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இல்லை சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு வருடத்திற்கான தேவைகளை அந்த பட்ஜெட்டை நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுறது நல்லது. இப்போ எவ்வளோ சம்பளம் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும், மாதம் எவ்வளோ லோன்ஸ் போக போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே தெரிகிற பட்சத்தில் ஒரு வருடத்திற்கான செலவுகளை இப்போவே நீங்கள் பட்ஜெட் போட்டு வச்சிட்டிங்கன்னா செலவுகள் எவ்வளோ, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, சேவிங்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வருடத்திற்கான டீட்டெயில்ஸு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அடுத்து ஸோ இது எல்லாமே பட்ஜெட்லாம் போட்டாச்சு. ஸோ இந்த பட்ஜெட்லாம் போடும்போதே உங்களுக்கு தெரியும் சரி நம்ம எவ்வளோ லோனுக்கு பே பண்ணுறோம், எவ்வளோ கிரெடிட் கார்டுக்கு பே பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த பட்ஜெட்டு இந்த ட்ராக்கிங் எல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத ஒரு தனி வீடியோவில் நான் சொல்லித்தரேன். அது அந்த வீடியோக்கே ஒரு 30 minutes ஆகும். அதை நான் டீட்டெயில்டாக எக்ஸல் ஷீட் மாதிரி போட்டு தரேன். ஸோ உங்களோட கடன்கள் முக்கியமான அந்த டாப் மோஸ்ட் கடன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு தான்.
ஒரு வருஷத்துக்கு 36%லேருந்து 42% வரைக்கும் காம்பவுண்டட் வட்டி. நீங்கள் கிரெடிட் கார்டில் உங்கள் கிரெடிட்டை ரொட்டேட் பண்ணிங்கன்னா, அதாவது மினிமம் பேலன்ஸ் மட்டுமே பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் வருமானம் 42% உங்கள் கையில் இருக்க வேண்டிய காசு அனாவசியமாக பேங்க்குக்கு போகுது. ஸோ கிரெடிட் கார்டு கடன்கள் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது. அடுத்து லோன்ஸ். என்னென்ன லோன்ஸ் உங்களால் இப்போது ஹவுசிங் லோன் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது இஎம்ஐ வந்து 30,000 கட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இன்னொரு இஎம்ஐ எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிட்டு வரலாம். இல்லை வருஷம் 1 லட்சம் 2 லட்சம் எக்ஸ்ட்ராவாக பிரின்சிபல் நீங்கள் பே பண்ணிட்டு வரலாம். இஎம்ஐ தவிர நீங்கள் பே பண்ணுறது எல்லாமே பிரின்சிபலில் தான் சேரும். சரி, கிரெடிட் கார்டு கடனை அடைச்சாச்சு, லோன் அடைக்கிறதுக்கும் வழிமுறைகளை பார்த்தாச்சு. இப்போது அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம், இதில் முக்கியமான 3 தான் சொல்லியிருக்கேன். ஒன்று ரெண்டல் இன்கம், இன்னொன்று டிவிடெண்ட், அது ஷேர்ஸ்லேருந்து வர்றது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் இன்கம், உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு, இது எல்லாத்துலேருந்து வர்றது இன்ட்ரெஸ்ட் இன்கம். நீங்கள் வாங்கி வச்சுருக்க ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வர்றது டிவிடெண்டு. நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக ஒரு வீடு வச்சுருந்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து வர்றது ரெண்டல் இன்கம். வீடு இல்லை கடை இல்லை நிலம் இதெல்லாத்தையும் வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னா அதுலேருந்து வர்றது ரெண்டல் இன்கம். ஸோ இந்த ரெண்டல் இன்கம்மையும் இந்த 3 விஷயங்கள்லேருந்து வர்ற காசு எல்லாத்தையுமே நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட் தான் பண்ணணுமே தவிர அதை எடுத்து செலவு பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு. அப்புறம் டேக்ஸ், முக்கியமான விஷயம் டேக்ஸ். ஃபஸ்ட்டு டேக்ஸ் பிளான் பண்ணணும். அப்புறம் எந்தெந்த செக்ஷனில் இந்த டேக்ஸை நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதை பார்த்துட்டு எந்த அளவுக்கு நம்மளால் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேக்ஸை ரெடியூஸ் பண்ணணும். சரி, இது அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம்முக்கு இந்த ரெண்டல் இன்கம், டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் இன்கம்லாம் பார்த்துட்டோம். இப்போது எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோங்கன்னா நம்ம டக்குன்னு மனசில் வர்றது 4 தான். ஈக்விட்டி, அதாவது ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அடுத்து ஃபிக்ஸட் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டு இதெல்லாம். அடுத்து ரியல் எஸ்டேட்டு, ஏதாவது அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், இல்லை நிலம் வாங்குகிறோம், இதெல்லாமே ரியல் எஸ்டேட்டு. அது இல்லாமல் கோல்டு. நான் முன்ன சொன்ன மாதிரி கோல்டு ஃபிசிக்கலாக வாங்கக்கூடாது. ஃபிசிக்கலாக வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு லாஸு தான். அது என்ன லாஸுங்கிறது தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பணக்காரங்க எப்படி பண்ணுவாங்க, இன்கம் அதுலேருந்து 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று எக்ஸ்பென்சஸ், அதாவது இந்த எக்ஸ்பென்சஸ்லேயே 2 இதுவாக பிரிச்சிருக்கேன் நான், நீட் அண்ட் வாண்ட். ஸோ நீடுனா அத்தியாவசிய தேவை, வாண்ட்டுனா ஆசைகள். ஸோ சேவிங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். நீட் அதாவது அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு சேவிங்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர ரிட்டர்ன்ஸில் அதை பாதியாக பிரித்து மறுபடியும் அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணணும். மீதி பாதி இல்லாட்டி எந்த ரேஷியோவில் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்களோ அந்த காசை எடுத்து தான் உங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் திஸ் இஸ் த இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இட்ஸ் அ விஷியஸ் சைக்கிள் அப்படிம்பாங்க. இன்வெஸ்ட் ஏர்ன், இன்வெஸ்ட் ஏர்ன், இன்வெஸ்ட் ஏர்ன். ஏன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி சைக்கிள் அது அப்படி போய்கிட்டே இருக்கும். சரி, இதெல்லாமே பண்ணியாச்சு. ஸோ எப்படி அச்சீவ் பண்ணுறது? லெவல் 1, உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட், உங்களோட கரண்ட் பொசிஷன் என்ன, உங்களுக்கு என்ன சொத்துக்கள் இருக்குது, என்ன லயபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு முதல்ல தெரியணும். The first step in solving a problem is understanding the problem. ஸோ அதுதான் நம்ம லெவல் 1. அதாவது நமக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் அதை பற்றி நாம் பேசி எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணிவிட்டு அசட் என்ன, லயபிலிட்டிஸ் என்னங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் லெவல் 2 எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் இன்சூரன்ஸ். அடுத்து லெவல் 3
எல்லா கடனையும் க்ளோஸ் பண்ணுறோம். கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ், பர்சனல் லோனாக இருக்கட்டும், ஹவுசிங் லோனாக இருக்கட்டும் அண்ட் கன்சியூமர் லோனாக இருக்கட்டும், எந்த லோனாக இருந்தாலும் அதை க்ளோஸ் பண்ணுறோம். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு லெவல் 4 செலவுகளை கம்மி பண்ணிக்கிட்டு சேவிங்ஸை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறோம். ரெகுலராக ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பணம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பணத்தை ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த 4 லெவல்லையும் தாண்டினா தான் 5வது லெவல் யூ வில் பி ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட். யாரையும் சாராமல் நீங்கள் பேங்க்குக்கு சம்பாரித்து கொடுக்காம நீங்கள் உங்களுக்கே சம்பாரிச்சுப்பீங்க. அதுதான் லெவல் 5, தட் இஸ் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட். இப்போ லெவல் 4ல் உங்கள் பணம் அல்லது உங்கள் சேமிப்பு நிறைய இருந்ததுன்னா ஒரு 10 வருஷத்தில் உங்களால் உங்களுக்கு நிறைய சேமிப்பு, இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாமே ரெட்டிப்பாகி 3 பங்காகி 4 பங்காகி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைச்சதுன்னா அந்த லெவல் 5ல் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் கூட ஆகிடலாம். சில பேர் 30 வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவாங்க, சில பேர் 40 வயசு 50 வயசு அதுலேயே ரிட்டையர் ஆகிடுறாங்க. அதே ஒரு கான்செப்ட் இருக்குது, ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட் ரிட்டையர் ஏர்லி, ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டும் இருக்குது குளோபலாக. ஓகே, இதெல்லாம் என்னால் அச்சீவ் பண்ண முடியுமா? ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா முடியும், முடியாதுன்னு நினச்சா முடியாது. ஸோ யூ ஆர் வாட் யூ திங்க். ஸோ நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி தான் நீங்கள் ஆவீங்க. ஸோ ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு முதல் ஸ்டெப்பு வந்து நம்பிக்கை. உங்களால் ஆக முடியுங்கிறத நீங்கள் நம்பணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒன்ஸ் அந்த நம்பிக்கை மனசில் வந்துருச்சுன்னா அடுத்து அந்த முன்னாடி ஸ்லைடில் நான் சொன்ன 5 ஸ்டெப்பை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இது எல்லாமே சினிமாவில் வர்ற மாதிரி ஓவர் நைட்டில் நடக்காது, ஒரே பாட்டில் நடக்காது. இட் வில் டேக் 10 to 15 years. ஆனால் அந்த 10 to 15 வருஷம் நீங்கள் உங்களுக்காக எடுக்கிற ஸ்டெப்ஸு உங்களை அதுக்கப்புறம் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சுக்கும். ஒரு பேங்க்கில் கடன் வாங்கிட்டேன், கிரெடிட் கார்டில் செலவு பண்ணிட்டேங்கிறதுக்காக நீங்கள் என்ன ஆனாலும் எந்த செலவு வேணாலும் கம்மி பண்ணிக்கிட்டு அந்த காசை பேங்க்குக்கோ இல்லை கிரெடிட் கார்டுக்கோ தந்துடுறீங்க. அது ஏன் நீங்கள் உங்களுக்கே செய்ய மாட்டேங்கிறீங்க? அது ஒன்று தான் என்னோடய கேள்வி. உங்களையும் ஒரு பேங்க் மாதிரி நினச்சிக்கோங்க, உங்களையும் ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனி மாதிரி நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வர்ற பணத்தை சேவிங்ஸு இன்வெஸ்ட், ஐயோ இது கண்டிப்பாக கட்டியே ஆகணும், எனக்காக நான் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லாமல் பேங்க்குக்கோ கிரெடிட் கார்டுக்கோ கட்டுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து கட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்ட்டாக ஆகிறது ரொம்ப ஈஸி. சரி, இந்த வீடியோவிலே எல்லாம் முடிஞ்சிடுச்சா? இல்லை, இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வர இருக்குது. அடுத்து கிரெடிட் கார்ட்ஸ் பற்றி, அது எப்படி நம்ம கண்ணு முன்னாடியே பகல் கொள்ள அடிக்கிறாங்க நம்ம பாக்கெட்லேருந்து, அப்புறம் லோன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்சூரன்ஸு, இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக பேச போகிறோம். இப்போதைக்கு இந்த வீடியோஸ் நிறைவடையுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.